ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சவா பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம மொதல் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிளாக்ஸில். ஸோ இப்போ எங்கே நம்ம போகிறோம் ஃபஸ்ட் வீடியோவுக்கு அப்படின்னா மேகமலை, சின்னமனூர், தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற மேகமலையோட தான் போகிறோம். ஸோ வாங்க மேகமலைக்கு போய் பார்ப்போம். மலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். என் பேர் சக்திங்க, என் பேர் குண்டு குழந்தை. சரி போகலாமா? ரெடி? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மேகமலையில் இது எந்த ஏரியாடா? ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிரைவேட் பிளேஸ் போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம நின்றுக்கிறோம். ஸோ அது ஃபுல்லாக ஃபால்ஸ் நிறையா இருக்குது. இப்போ போக முடியாது சொல்லியிருக்காங்க நம்மளை. ஸோ கூடாது இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து போகிறாங்க. பட் இருந்தாலும் அதான் பெர்மிஷனோட வராங்கன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை போகிறப்போ நம்ம பிளாக் எடுக்கிறதுனால உள்ளே இறங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம மேலே போய் டேமில் போய் பார்க்கலாம் எல்லாத்தையுமே. வாங்க டேமுக்கு போகலாம். அதுக்கு இங்க நிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம ஹைவேஸோட என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். சரி, இதுல இருந்து தான் ஹைவேஸோட முனிசிபாலிட்டி ஆபீஸ்ங்கதா இருக்கு. 1500 மீட்டர் உயரமா பாரப்பா. சரி, 4902 அது என்ன சொல்லுவாங்க கன அடியா உயரத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னது கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே. ஆனா இங்கிட்டு ஒரு நமக்கு தேவையில்லாத விஷயம் அது வேணாம். இது முக்கியமான இன்னொரு விஷயம், இதுல ஒரு டேம் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த டேமுக்கு அலௌடு கிடையாது யாருக்குமே. அங்க போகணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் அபிஷியலா அப்ரூவல் வாங்கணும், பர்மிஷன் வாங்கினா மட்டும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு இது அங்க போய் நம்ம போட்டோ தான் எடுக்க போறோம். அது தேவையில்லை. நம்ம ஃபியூச்சர்ல உள்ள இங்கிட்ட டூரிஸ்ட் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா சரி ஆனா இது போகுது. அப்ப வாங்கிக்கலாம். சரி நீங்க அப்ரூவல் வாங்கணும்ட்டேன். அப்ரூவல் வாங்கிடுவோம். சரி ஓகே வாங்கிடுவோம். நல்லா இருக்கும் அங்க ஒரு. சரி எனக்கு இதை பிடிச்சிட்டு பசிக்குது எனக்கு. சாப்பிட்டுருமா? இங்கதான் ஏதோ ஒரு கடை இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு கடை இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். அப்படியா? ஆமா. சரி ஓகே. சாப்பாடு முன்னாடியே வர்றது உங்க கான்டாக்ட் நம்பர் வேற அங்க இருக்கு. இருந்துச்சு அப்படின்னா அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரதா இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி தகவல் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சமைச்சு வச்சிருவாங்க. அந்த ரூம்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஹோட்டல் மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடியும் ஹோட்டல் மாதிரி. அதே மாதிரி இங்க ஒரு லேக் ஒண்ணு இருக்கு. லேக், அந்த லேக் பாத்தீங்க அப்படின்னா இது சம்மர் டைம்ங்கறதுனால தண்ணி இல்ல. சரி ஓகே. ரெய்னிங் சீசனா இருந்துச்சு அப்படின்னா அந்த லேக் ஃபுல்லாவே இருக்கு. லேக் போலாமா? எங்க இருக்கோம் அப்படின்னா மேகமலைன்னு இடத்துல வந்திருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற ஸ்பாட் ஹைவேஸ். சரி, மேகமலை தாண்டி அடுத்து வந்தோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அடுத்த ஸ்பாட் ஹைவேஸ். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கேயும் அதே தான் எஸ்டேட்டு, டீ ஃபேக்டரி வேற இருக்குங்க. அப்படியா? இங்க மேனுஃபேக்சர் இங்கேயே பண்றாங்க. அது போக இன்னொரு லாங்ல இருந்து வராங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிக்காக கவர்மெண்ட்ல இருந்து லாட்ஜ் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காகவா இல்ல யார் வேணாலும் வரலாம், ஆனா முன்னாடியே புக் பண்ணணும் அந்த இடத்த. சரி சரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் வெப்சைட்ல போயிட்டு நம்ம இந்த ஸ்பாட்டு ஐ திங்க் ஹைவேஸ் ஸ்பாட்னு நினைக்கிறேன் அதுல போட்டுட்டு அதில் போயிட்டு நம்ம அந்த லாட்ஜோட இதே வரும்னு நினைக்கிறேன் அஃபிஷியலாக. ஓகே. அதில் போயிட்டு நம்ம புக் பண்ணணும். ஆனால் எப்பயுமே இங்கே புக்கில் தான் இருக்கும். கிடைக்கிறது வேறு தான். ஏன்னா வீக்கெண்ட் டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால வீக்கெண்ட் டயத்துக்கு ஆள் அதிகமாக வராதுங்கிறனால இங்கே எப்பயுமே புக்கில் தான் இருக்கும். ஸோ வரவங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தால் தான் இங்கே கிடைக்கும். கிடைக்குது.
நீ கணக்கு வச்சுக்க சரியா. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வேகமாக டாப் வந்துட்டோம். இதுதான் நம்ம டாப் ஸ்டேஷன். அதை வந்து நாங்கள் வந்து மார்னிங் ஷாட்டில் அவங்களை காட்டுறோம். சூப்பராக இருக்கும், அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே பேசிகிட்டே போகிறோம். என்ன பண்ணுறது போங்க. முருகன் கோயில் இருக்காரு, பாதி இடிஞ்சு பாதி இடியாம. ஆனால் நல்லா இருக்கு முருகன் கோயில். முடியல. இப்போ மேலே டாப் சிஸ்டர் இருந்து அப்படி காமிச்சோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னாச்சு, அது வந்து வாய்ஸ் கேட்கலையா, ஆடியோவே போயிடுச்சு. மைக் சாரி ஆடியோ இல்லை, மைக்கர் ஒர்க் ஆகல. மைக் ஒரு நல்லா இருக்காச்சு, ஆன் பண்ணல நம்ம, அதான் பேசு. சரி இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா டாப் சிஸ்டர் தான். வியூ பாயிண்ட், பெரிய வியூ பாயிண்ட் இது. இங்கே ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா அவரெல்லாம் ஒய்ஃபோட இருக்காரு. ஏன் காரங்க ஓட சுத்திட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கா. அப்படியே அடுத்த வருஷம் வந்தா, அடுத்த வருஷமா அது ஃபேமிலியோட வரணும்னு. ஃபேமிலியோடனா ஒய்ஃபோட வரணும்னு நினைக்கிறேன் நான். நீ என்ன நினைக்கிற? நான் என் ஒய்ஃபோட வரணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அழகான முருகன் கோயில் தனியா இருக்கு. ஸோ வந்து முருகனை பார்த்துட்டு நல்ல வேலை இன்னைக்கு வந்து எங்கேயும் முருகனை பார்த்தோம் நம்ம. ஆமா, செக் போஸ்ட்ல முருகன் தென்மொழி கோயில் முருகனை பார்த்துருந்தோம். இங்கேயும் ஒரு முருகனை பார்த்தாச்சு. அவ்வளவுதான். இதோட முருகன் துணையாதான் இருக்காரு. மேகமலையோட இப்போ வந்து கடைசி ஸ்பாட். இதுக்கப்புறம் வேற எங்கேயும், இதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா தான். உள்ள போறதுக்கு யாருக்கு அலோடு கிடையாது. இதுதான் கடைசி வியூ பாயிண்டேவும். ஆமா, அதே மாதிரி இந்த மலையோட உயரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 6400 கனஅடினே. இந்த மலை மட்டும் இந்த கீழே அது கடல் மட்டத்துல இருந்து தெரியல, தரமட்டத்துல இருந்து இல்ல, 6400 அடி இது. ஓ, ஆனா இது நிறைய இருக்கு உள்ள. அதுல நிறையோட ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. அது எங்க ஹிஸ்டரி பண்ணல. சும்மா வந்து நினைக்கிறேன். நீங்க வியூவர்ஸ் யாராவது வரதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பிவாங்க. எங்களை மாதிரி 11 மணிக்கு கிளம்பி வராதீங்க. சம்மர் இதுல வரக்கூடாது. யாருமே வந்து வரக்கூடாது. அப்படி வந்தா வின்டர் கிளைமேட் நல்ல மிஸ்ட் எல்லாம் இறங்கி இருக்கும். சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்குல இருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் தான். 5:30 வரைக்கும் தான் அவங்களுக்கு க்ளோசிங் டைம். க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கீழே உங்க வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணி போன் நம்பர்ல யூஸ் பண்ண கூடாதுங்க. அதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்றாங்க. ஆமா, வாட்டர் பால் தண்ணி இங்க கொண்டு வரலான்றாங்க. வாட்டர் பால் கீழே பிடிக்கிறாங்க. பிளாஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்களையும் இது பண்ணிடுறாங்க. நீங்க வாட்டர் பாட்டில் செப்பரேட்டா அந்த அது என்ன சொல்லுவாங்க, காப்பர்லயோ இல்ல அந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதனால பிளாஸ்டிக் கிடையாது. ஆனா மேல பிளாஸ்டிக் விக்கிறாங்க. அதான் ஸ்டோரி முடிச்சிருவாங்க நம்மள. ஓகே, நம்ம வீட்டோட எண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பிளாக்ஸ் இதோட முடிக்கலான்னு இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு பிளாக்ல இருந்து உங்களை மீட் பண்ணதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. பிளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அசிங்கமாக மட்டும் பேசுறாங்க. அதே சொல்லணும்னா கூட சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு தேனியில் வேற ஏதாவது இடத்துக்கு போகணும்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சாவா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.